அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மார்ச் மாத பலன்கள் வரிசையில மேசராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல், 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியங்கள்ல ஈடுபடுறது, அந்த காரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான். மனைவியோட ஆலோசனையை கேட்டு நீங்க செயல்படுவீங்க அப்படிங்கிறதான். இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால சகோதர வழியில உங்களுக்கு நல்ல ஆதரவும் உண்டு, சகோதரர்களால உங்களுக்கு நன்மையும் உண்டு அப்படிங்கிறதான். அதே போல உங்களுடைய குடும்பத்துல தங்க நகைகளை நீங்க ஏற்கனவே அடமானம் வைத்திருந்தால் அதை மீட்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கு. அல்லது உங்களுடைய தொழிலுக்காகவோ அல்லது வேறு சில சுபகாரியங்களுக்காக நீங்க திரும்பவும் நகை அடமானக்கு வைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். அதனால இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த மாதம் மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும், ஒரு மந்தமான போக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இரவு அதிக நேரம் கண் முழிக்காம விடியற் காலையில எந்திரிச்சு படிப்பது மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு மாணவர்களுக்கு அலைச்சல் உண்டாகும். அப்படி இருக்கும்போது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். அப்போ நீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். மாணவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இளமையா இருக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். இந்த ரெண்டும் செஞ்சா உடலும் மனதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாத யாத்திரை போறவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, நீர்மோர் கொடுக்கறது, இதையெல்லாம் நீங்க அடிக்கடி தானமா கொடுத்துட்டே வரும்போது உங்களுடைய தொழில் விருத்தி அடையும். மேலும் பாத்தீங்கன்னா பத்திரகாளி அம்மனை வழிபாடு செய்யணும். இந்த மாதத்துல பத்திரகாளி அம்மனை நீங்க வழிபாடு செய்யும் போது இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். மாசி மகம் வரக்கூடிய இடத்துல நீங்க கும்பகோணம் சென்று அந்த அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான். இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு அற்புதமான மாதம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். உங்களுக்கு காரிய வெற்றிகள் உருவாகும் அப்படிங்கிறதான். சுப செலவுகள் உருவாகும். சிந்தனைகள் நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகும். உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.